ஹலோ வியூவர்ஸ், 12 ஜோதிர்லிங்கங்களும் 12 திருவருள் வழிகள்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் அமைந்திருக்க 2 பிரசித்தி பெற்ற ஜோதிர்லிங்கங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இருக்கிற கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் பற்றி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அங்கே எப்படி போகிறது, எங்கே தங்கிறது, பக்கத்திலேயே பார்க்க வேண்டிய எல்லோரா குகைகள், தமிழ்நாட்டில் இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் எப்படி சாலை வழியாக பயணம் பண்ணலாம்னு ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இப்போது மகாராஷ்டிராவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மகாராஷ்டிராவில் நம்மளோட பீஸ்ஃபுல் ஸ்டேக்கு அப்புறம் காலையில் சீக்கிரமாக கிளம்பி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உஜ்ஜைனில் இருக்கிற மகாகாலேஸ்வர் கோவில் தான். இங்க சிவன் எப்படி தோன்றினார் என்பது பத்தி இப்போ பார்க்கலாம். முன்னொரு காலத்துல அவந்திகா என்று அழைக்கப்பட்ட இந்த நகரத்துல அந்தனர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு தீவிர சிவபக்தர். ஒரு நாள் அவந்திகா அருகில் உள்ள மலைப்பகுதியில தூஷணன் என்ற அரக்கன் அங்க இருந்த சிவபக்தர்களை எல்லாம் துன்புறுத்திட்டு வந்தான். அப்போது அவந்திகா நகரில் இருந்த அந்தணர்களிடம் சிவனை வழிபடக்கூடாது என்று சொன்னான். அதை பொருட்படுத்தாமல் மேலும் சில அந்தணர்கள் அவனை அழிக்க சிவபெருமானுக்கு பூஜை செய்ய தொடங்கினர். தூஷணன் அவங்க வழிபட்ட சிவலிங்கத்தை உடைக்க முற்பட்டான். அப்போது அந்த லிங்கம் 2ஆக பிளந்து பூமியில் இருந்து சிவன் வெளியே வந்து அந்த தூஷணனை அழித்தார். பின்னர் அனைவரும் சிவபெருமான் இங்கேயே இருந்து இங்குள்ள மக்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதால் அந்த லிங்கத்தினுள் சென்று ஜோதி வடிவமாகி மகாகாலேஸ்வரராக இன்று நமக்கு காட்சி தருகிறார். இந்த தலத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட மையப்புள்ளின்னு சொல்லப்படுது. பலமுறை முகலாயர்களால் இடிக்கப்பட்ட இந்த கோவில் மராட்டியர்களோட ஆட்சி காலத்துல மீண்டும் கட்டப்பட்டு கோவிலை விரிவுபடுத்தி இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் மகாகாலேஸ்வர் கோவில். இந்தியா முழுவதும் உள்ள பல மாநிலங்கள்ல இருந்து மக்கள் இங்க நிறைய பேர் வராங்க. இந்த கோவில் சாளுக்கியர் மராத்தா பாணி கட்டிடக்கலைகள் கலந்த ஒரு தனித்துவமான வடிவில் கட்டப்பட்டது. கோவிலின் மேல் கோபுரம் ரொம்பவே விசேஷமானது. அதுல சின்ன சின்ன கோபுரம் நிறைய இருக்கும். கோவிலோட ஒவ்வொரு பகுதியும் சிலை அலங்காரம் இல்லாம ஒரு இடம் கூட இல்லாத அளவுக்கு அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கும். கோவிலுக்குள்ள நுழைந்ததும் நுழைவாயில், அர்த்த மண்டபம், கருவறை, சுற்றுப்பிரகாரம்னு அமைந்திருக்கும். மேல் பகுதி கட்டமைப்புகள் எல்லாம் வலுவான அழகான தூண்களும் சுவர்களோடு இணைந்து தாங்கி நிற்கிறது. இந்த கோவில்ல பல தெய்வங்களோட சிலைகள் நம்மளால பார்க்க முடியும். நவகிரகங்கள், நடராஜர், கல்யாண சுந்தரர் போன்ற சிலைகளோடு சேர்த்து விநாயகர், பார்வதி, பிரம்மா, விஷ்ணு, சூரியன், சப்த கன்னிகள் போன்ற மற்ற தெய்வங்களோட சிலைகளும் கோவிலில் நிறைய இருக்கும். இந்த கோவில் 3 மாடிகளா கட்டப்பட்டிருக்கு. கீழ்மாடி, நடுமாடி, மேல் மாடின்னு இந்த 3 இடங்களிலும் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. கீழ்மாடியில இருக்கிற சிவன் மகாகாலேஸ்வரர், நடுமாடியில இருக்கிறவர் ஓங்காரேஸ்வரர், மேல் மாடியில இருக்கிறவர் நாகச்சந்திரேஸ்வரர்னு அழைக்கப்படுறாங்க. பொதுவா பக்தர்கள் நாகச்சந்திரேஸ்வரரை பார்க்க முடியாது. நாக பஞ்சமின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நாள்ல மட்டும்தான் அவரோட தரிசனம் கிடைக்கும். மகாகாலேஸ்வர் சிவலிங்கம் ரொம்ப பெரியது, பிரம்மாண்டமா இருக்கும். அந்த கருவறையின் மேல் பகுதியில மந்திர எழுத்துக்கள் கொண்டு பதிக்கப்பட்ட வெள்ளி தகடு இருக்கும். இதெல்லாம் சேர்த்து கோவிலுக்கு இன்னும் அதிகமான கம்பீரத்தையும் அழகையும் கொடுக்குது. கருவறைக்கு நேரே இருக்கும் மண்டபத்துல நந்தி உள்ளது. சாமி தரிசனம் முடிச்சதும் பிரகாரத்தை சுற்றி வரலாம். அங்க பிரசாதம் வழங்கும் இடமும் இருக்கு. பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான காட்சி காத்துட்டு இருக்கும். அதுதான் மகாகால் லோக், மகாகால் காரிடார்னு அழைக்கப்படுற இந்த இடம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த திட்டமாகும். அக்டோபர் 11, 2022 அன்று நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
இந்த காரிடாரை துவங்கி வைத்தார். இது இங்கு வரும் பக்தர்களை வெகுவா ஈர்க்கக்கூடியதா இருக்கு. உஜ்ஜயினியோட பண்டைய மரபுகளையும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டு பக்தர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கணும், கலாச்சார நிகழ்ச்சிகள் வளரணும், இந்த நகரத்தின் பாரம்பரியம் நீண்ட காலம் பாதுகாக்கப்படணும் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். இந்த காரிடார் சுமார் 910 மீட்டர் நீளம் பறந்து விரிஞ்சிருக்குது. இதுல புராண கதைகளை சொல்ற நுணுக்கமான சிற்பங்கள், ஓவிய சுவர்கள் எல்லாம் அழகா அமைக்கப்பட்டிருக்கு. இத்தனை வருடங்களா இருந்து வந்த இந்த கட்டிட அற்புதங்கள் அழியாம எதிர்காலத்துக்கும் பொருத்தமா இருக்கணும்னு இந்த காரிடார் அமைக்கப்பட்டிருக்கு. மகாகால் மகாலோக் முழுக்க முழுக்க சிவபுராணம் அடிப்படையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதுல 76 பெரிய சிற்பங்கள் இருக்குது. ஒவ்வொரு சிற்பமும் சிவபெருமானோட வாழ்க்கை புராண சம்பவங்களை தனித்தனியா சொல்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதோட சேர்ந்து காரிடார் முழுக்க 52 ஓவியங்கள் கொண்ட ஒரு பெரிய முரல்வால் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு இன்னும் அதிகமான அழகையும் ஆன்மீக உணர்வையும் தருது. மேலும் இந்த மகாலோக் காரிடார்ல 108 அழகாக வடிவமைக்கப்பட்ட தூண்கள் இருக்கு. ஸ்ரீ மகாகாலேஸ்வர ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ண வர பக்தர்களுக்கு மன நிம்மதி, ஆனந்த அனுபவம் எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சு சிவன், சக்தி, உஜ்ஜயினியின் மகிமை எல்லாம் சொல்ற அழகான சிலைகள் இங்க நிறைய நிறுவப்பட்டு இருக்கு. இங்க வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு புதுசான அனுபவம் கிடைக்குது. மனசு சந்தோஷமாவது மட்டும் இல்லாம ஆன்மீக அறிவு கூட அதிகரிக்குது. இந்த வளாகத்துக்குள் நுழையும் போதே நம்ம சிவபெருமானோட இருப்பிடத்துக்கே வந்துட்டோம்னு ஒரு உணர்வு வரும். இயற்கை அழகு, ஆன்மீக சூழல் இவையெல்லாம் சேர்ந்து இந்த பயணத்தை பக்தர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்குது. நாங்க போகும்போது வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்ததால மாலை நேரத்துல வந்திருந்தோம். அதோட வீடியோ பதிவு தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இனிமே நம்ம இங்க இருந்து எல்லாமே நடந்து போய் பார்க்குற தூரத்துல தான் இருக்கும். வாங்க போகலாம். இங்க இருந்து அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் கோவிலோட கார் பார்க்கிங் அருகில் இருக்க பாரத மாதா கோவில்.
அடுத்ததா நம்ம இங்க இருந்து 400 மீட்டர் தொலைவில் அமைந்திருக்க வடா கணேஷா கோவிலுக்கு போக போறோம். பேருக்கு ஏத்த மாதிரி பெரிய விநாயகர் சிலை உள்ள இருக்கும். வாங்க தரிசனம் செய்யலாம். இங்க இருந்து வெறும் 200 மீட்டர் தொலைவில் விக்கிரமாதித்யன் என்ற ராஜாவோட கோவில் ஒன்று இருக்கு. ருத்ரசாகர் என்ற குளத்துக்கு நடுவுல பாலம் கட்டி கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லோரும் பெரும்பாலும் வேதாளம் கதைகள்ல இவரை பத்தி படித்திருப்போம். அவர் பிறந்த ஊர் தான் இந்த உஜ்ஜைன்னு சொல்லப்படுது. அவர் இங்க ஆட்சியும் செய்ததால அவருக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சிலை செய்து கோவில் கட்டி அவரை தெய்வமா வழிபட்டு வராங்க. இப்ப நம்ம வடா கணேஷா கோவில்ல இருந்து 120 மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற ஹர்சித்தி என்கிற சக்தி பீடம் கோவிலை தான் தரிசனம் பண்ண போறோம். சிவபுராணத்தின் படி 51 சக்தி பீடங்களில் ஒன்றான இந்த தலம் பார்வதி தேவியின் கை முட்டி பகுதி விழுந்த இடமாகும். அது மட்டும் இல்லாமல் உஜ்ஜயினியை ஆட்சி செய்த விக்கிரமாதித்யன் மன்னருக்கு குலதெய்வமாகவும் இங்குள்ள அம்மன் திகழ்கிறாள். இப்போ இருக்கிற இந்த கோவில் 1447ஆம் ஆண்டு மராத்தியர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவிலுக்கு கிழக்கு பக்கத்துல மகாகாளேஸ்வர் கோவில் அமைந்திருக்கு. மேற்கு பக்கத்துல ராம்காட் அமைந்திருக்கு. கோவில் வளாகத்துக்குள்ளே மராத்தியர் கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்ட 2 தீபஸ்தம்பங்கள் இருக்குது. நவராத்திரி காலத்துல இந்த தூண்கள்ல நிறைய விளக்குகள் ஏற்றுவாங்க. அப்போ அந்த முழு கோவில் பகுதியும் ஒளியோட ரொம்ப பிரகாசமா காணப்படும். கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்துல தேவியின் எந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. கோவிலோட உள்கூரை பகுதியில மகா திரிபுர சுந்தரி, சிவகாமேஸ்வரி உள்ளிட்ட மற்ற தேவிகளின் அழகான சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. நீங்க உஜ்ஜயினுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு போங்க.
இங்க நம்ம அம்பாலோட தரிசனத்தை முடிச்சிட்டு அடுத்ததா ஷிப்ரா நதிக்கரையில இருக்கிற ராம்காட்டுக்கு போக போறோம். ஹர்சித்தி கோவில்ல இருந்து 500 மீட்டர் தொலைவுல தான் இந்த இடம் அமைந்திருக்கு. இங்க நிறைய பேர் குளிச்சுட்டு அவங்களோட பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அழகான நதிக்கரையில சின்ன சின்னதா கோவில்களும் இருக்கு. நாமளும் இந்த நதியில கொஞ்சம் கால் நினைச்சிட்டு அப்படியே அடுத்த பிளேஸ் பார்க்க கிளம்பலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது துவாரகாதீஷ் கோபால் மந்திர் என்ற கிருஷ்ணர் கோவிலுக்கு தான். ராம்காட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல அமைந்திருக்கு. ஒரு 5 நிமிட நடைப்பயணத்துல இந்த இடத்துக்கு வந்துடலாம். வழிநெடுக்க கடைகள் இருக்கும். அதை பார்த்துட்டே வந்துட்டோம்னா களைப்பே தெரியாது. நீண்ட தூரம் நடந்து வந்த பிறகு கிருஷ்ணரோட முகத்தை பார்த்ததும் எல்லா களைப்பும் போயிடும். கிட்டத்தட்ட 200 வருடம் பழமையான இந்த கோவில் மராட்டியர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது. மராட்டியர்கள் கட்டிடக்கலையோடு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. 2 அடி உயரத்துல இங்குள்ள கிருஷ்ணர் நமக்கு காட்சி தராரு. அவரோட இங்க சிவன், பார்வதி, கருடரோட சிலைகளும் இருக்கு. இங்க இருந்து நம்ம அடுத்ததா போக போற இடம் எல்லாமே கொஞ்சம் தூரமா இருக்கும். அதனால நாங்க ஒரு ஆட்டோ மூலமா பயணம் பண்ணி பார்த்தோம். நீங்க சொந்த வாகனத்துல வந்தீங்கன்னா மகாகாலேஸ்வர் கோவில்லையே பார்க்கிங் வசதி இருக்கு. அங்க விட்டுட்டு இப்ப சொன்ன இடங்களை பார்க்கலாம். நீங்களும் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு பயணம் பண்ணா நல்லது. இப்போ நம்ம ஷிப்ரா நதிக்கரையில இருக்கிற பத்ரிஹரி குகைக்கு தாங்க போக போறோம். கோபால் மந்திர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுல இந்த தலம் அமைந்திருக்கு.
ஷிப்ரா நதிக்கரையில் இருக்கிற இந்த பத்ரிஹரி குகைகள் ரொம்ப அமைதியான ஃபீல் தரும். இந்த குகைகள் புகழ்பெற்ற கவிஞரும் தத்துவ ஞானியுமான பத்ரிஹரியோட பெயரால தான் அழைக்கப்படுது. அவர் உஜ்ஜயினிய ஆட்சி செய்த விக்ரமாதித்ய அரசரின் மாற்று தந்தை சகோதரர். அரச வாழ்க்கை, அதிகாரம், வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கைனா என்னன்னு தேடி அவர் இந்த குகைகள்ல வந்து வருஷக்கணக்கா தியானம் பண்ணி வாழ்ந்து வந்தார். இந்த பத்ரிஹரி குகை கோவில் நுழைவாயிலேயே 3 அடுக்குகளோட ராஜகோபுரம் இருக்கு. தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலையில கட்டப்பட்டிருக்கும். மொத்தம் 3 குகைகள் இருக்கும். குகைக்கு போற நுழைவாயில்கள் ரொம்ப குறுகலா இருக்கும். குகைக்குள்ள அழகா செதுக்கப்பட்ட கல் தூண்கள் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும். உள்ளே பல சின்ன சின்ன அறைகளும் இருக்கு. அந்த அறைகள்ல சிவன், ஹனுமன், துர்கா, ரிஷி, பத்ரிஹரி, அவரோட குரு கோரக்நாத், மகாதேவரோட திரிசூலம்னு காளி, சிவலிங்கங்கள், யோகிகள் மாதிரியான பல தெய்வங்களோட உருவங்களும் சின்ன சின்ன சன்னதிக்குள்ள இருக்குது. இந்த இடத்துக்குள்ள போனாலே பழங்கால யோகிகள் தவம் செய்த அந்த ஆன்மீக சக்தியை இன்னமும் நம்மளால உணர முடியும். இங்க இருந்து அடுத்ததான் நம்ம போக போற இடம்தான் காட் காளிகா சக்தி பீடம். சிவபுராணத்தின்படி அம்மனோட மேல் உதடு இங்க விழுந்ததா நம்பப்படுது. பத்ரிஹரி குகை கோவில்ல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல இந்த கோவில் அமைந்திருக்கு. காட் காளிகா சக்தி பீடம்னு அழைக்கப்படுற இந்த கோவில் அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த தலம். இந்த கோவில் மேற்கு நோக்கி இருக்கு. மேற்கு மற்றும் தெற்கு பக்கமா 2 நுழைவாயில்கள் இருக்கு. மேற்கு வாசல் பக்கமா சின்ன மண்டபத்துக்குள்ள அம்மனோட வாகனமான சிம்மம் இருக்கும். மூலவரான மாதா காட் காளிகா சிரிச்ச முகத்தோட வெளியே தெரியும் நாக்குடன் காட்சி தராங்க. கோவில் பிரகாரத்துல தீபஸ்தம்பம், பைரவர் கோவில், சிவன் சன்னதி எல்லாம் இருக்கு. இந்த கோவிலோட இன்னொரு முக்கியமான கதை என்னன்னா, ஆரம்ப காலத்துல கல்வி இல்லாம எல்லோராலும் ஒரு சாதாரண மனிதனா நினைக்கப்பட்ட காளிதாசர் இங்குள்ள காளியை மனமாற வழிபட்டாராம். அம்மனோட அருளாலதான் அவர் அபாரமான ஞானமும் கவித்திறனும் பெற்று இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய கவிஞர்களில் ஒருவரா உயர்ந்தார். இந்த கோவிலுக்கு போனா சக்தியும் பக்தியும் கலந்த ஒரு விசேஷமான உணர்வு நிச்சயமா மனசுல பதியும். இந்த வீடியோ மூலமா நீங்களும் அதை பார்த்து உணருங்க. இப்போ நம்ம போக போறது கிருஷ்ணர், பலராமர் மற்றும் சுதாமா ஆகிய எல்லோரும் பாடம் படிச்ச ரிஷி சாந்திபனி ஆசிரமம்.
சக்தி பீடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த ஆசிரமம் அமைந்திருக்கு. இந்த ஆசிரமத்துல குரு சாந்திபணி உடன் சேர்ந்து அவரோட சீடர்களான கிருஷ்ணர், பலராமர் மற்றும் சுதாமா ஆகிய மூவரோட சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு. இங்க இருக்க ஒரு கல்லுல 1 to 100 வரைக்கும் எண்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அது குரு சாந்திபணி தானே செதுக்கியதாக நம்பப்படுது. ஆசிரமத்துல பல சன்னதிகள் இருந்தாலும் முக்கிய சன்னதி குரு சாந்திபணிக்குத்தான். பக்கத்துல இருக்கிற சர்வேஸ்வர் மகாதேவன் கோவில்ல சுமார் 6000 வருஷம் பழமையான சிவலிங்கம் இருக்கு. சேஷநாகத்தோட இயற்கை வடிவத்துல அந்த லிங்கம் காணப்படும். அது மட்டும் இல்லாம இந்த சிவலிங்கத்தை குரு சாந்திபணியும் அவரோட சீடர்களும் வழிபட்டாங்க என்பது நம்பிக்கை. கருவறைக்குள்ள விநாயகர், கிருஷ்ணர், பலராமர், சுதாமா, குரு சாந்திபணி ஆகியோரோட சிலைகளும், பின்புற சுவர்கள்ல பெருமாள், வாமனர், நாராயணர் ஆகியோரின் சிற்பங்களும் இருக்கு. இங்க ஒரு அழகான குளம் இருக்கு. அதுதான் கோமதி குண்ட். ஆசிரமத்துல இருக்கிற கோமதி குண்ட் சுற்றி கிருஷ்ணர், பலராமர், சுதாமர் மூவரும் குரு சாந்திபணியோட கல்வி கற்ற வாழ்க்கை காட்சிகளை காட்டுற ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. புராண கதையின்படி குரு சாந்திபணி தினமும் கோமதி நதியில குளிக்க போறதால பாடம் சொல்ல தாமதம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் தன்னோட குரு கஷ்டப்படக்கூடாதுன்னு வேண்டி கோமதி நதி நீரை இங்க ஒரு குளமா தோன்ற செய்தாராம். கிருஷ்ணரால உருவாக்கப்பட்டதால இது ரொம்பவே விசேஷமான குளமா கருதப்படுது. நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கடந்தும் இந்த குளம் இன்றைக்கும் கிருஷ்ணரின் குரு பக்திய நமக்கு நினைவுபடுத்துது. மகாபாரதத்துல சொல்றபடி கிருஷ்ணர், பலராமர், சுதாமர் மூவரும் இங்க 128 நாட்கள்ல கல்விய முடிச்சாங்க. அந்த காரணத்தால தான் இந்த ஆசிரமம் இப்போ ஒரு புனித கோவிலா மாற்றப்பட்டு குரு சாந்திபணியின் மகிமைய இன்றைக்கும் பேசிட்டு இருக்கு. உஜ்ஜயினிக்கு வரவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய தலத்துல இதுவும் ஒண்ணு. இந்த வீடியோ மூலமா நீங்களும் பார்த்து ரசிங்க. இப்போ நம்ம பயணத்துல கடைசியா பார்க்க போறது காலபைரவர் கோவில். போற வழியில மங்கள்நாத் தாம்னு ஒரு ஆசிரமும் இருந்தது. சாந்திபணி ஆசிரமில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த இடம் அமைந்திருக்கு.
வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இருக்கிற பிளேஸ் உஜ்ஜயினியில மங்கள்நாத் டெம்பிள் வந்திருக்கோம். வாங்க சுத்தி பார்க்கலாம். புராணத்தின்படி சிவனுக்கும் அந்தகாசுரனுக்கும் இந்த தலத்துல யுத்தம் நடந்த போது சிவனோட வேர்வத்துளி பட்டு இங்குள்ள சிவலிங்கம் உருவானதா நம்பப்படுது. அதனால இங்குள்ள சிவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னும் இவரை வணங்கினா மங்கள தோஷம் நீங்கும்னு நம்பப்படுது. இங்க இருந்து காலபைரவர் கோவில் சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவுல அமைந்திருக்கு. இந்த காலபைரவர் கோவில் மேற்கு நோக்கி அமைந்திருக்கு. நுழைவாயில்ல ஒரு முகமண்டபம் இருக்கு. அதுக்கு மேல ஒரு மாடமும் அமைந்திருக்கு. உள்ள போனதும் தாமர வடிவுல ஒரு பலிபீடம் கண்ணுக்கு தெரியும். மூலவரான ஸ்ரீ காலபைரவர் கொஞ்சம் உக்கிரமான தோற்றத்தோட காட்சி தருவார். இயற்கை பாறை பரப்புல அடுக்கடுக்கா குங்குமம் பூசப்பட்டதால அதுவே காலபைரவ ரூபமா தெரியும். கருவறைக்குள்ள காலபைரவரோடு சேர்த்து சிவன், பார்வதி, விஷ்ணு, விநாயகர் சிலைகளும் இருக்குது. கருவறைக்கு முன்னாடி காலபைரவரோட வாகனமான நாய் உட்கார்ந்த நிலையில் நிறுவப்பட்டிருக்கு. நுழைவாயிலின் இடப்பக்கத்துல அம்மன் துர்கா சன்னதியும் இருக்கு. பிரகாரத்துல தீபஸ்தம்பம், பலிபீடம் எல்லாம் அமைந்திருக்கு. இந்த கோவில் முழுக்க ஒரு கோட்டை மாதிரி கட்டப்பட்டிருக்கும். நுழைவாயிலும் கோட்டை வாசல் போலவே இருக்கும். கருவறை கல்லாலையும் மேல இருக்கிற விமானம் செங்கலாலையும் கட்டப்பட்டு கலசத்தோடு முடிக்கப்பட்டிருக்கு. மண்டபத்துல இருக்கிற கல் தூண்கள் ரொம்ப பழமையான முறையில காட்சி தருது. ஒரு காலத்துல இந்த கோவில் சுவர்கள்ல மால்வா பாணியில ஓவியங்கள் நிறைய இருந்ததுன்னு சொல்லப்படுது. இப்ப சில தடயங்கள் மட்டும்தான் இருக்கு. உஜ்ஜைன் நகரத்தை காப்பாத்துற சேனாதிபதி, அதாவது தலைமை தளபதி தான் ஸ்ரீ காலபைரவர்னு நம்புறாங்க. இன்னொரு புராண கதையின்படி சூரிய கிரகணத்துக்கு காரணமான ராகு அசுரனை அழிக்கவும் பிரபஞ்ச சமநிலையை காப்பாற்றவும் சிவபெருமான் தன் கோபத்தில் இருந்து காலபைரவரை உருவாக்கினார்னு இங்கு வரும் பக்தர்களால நம்பப்படுது. இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களோட கஷ்டகாலம் எல்லாம் போய் நல்ல காலம் கண்டிப்பா வரும். இங்குள்ள காலபைரவர் வீடியோ மூலமா தரிசனம் செய்யும் உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் அருள் புரிவார். இதோட நம்மளோட இந்த நாள் பயணம் முடிவுக்கு வருது. மேலும் நாங்க உஜ்ஜயின்ல எங்க தங்கி இருந்தோம், எந்த இடத்துல சாப்பிட்டோம், இப்படி எல்லாமே அடுத்த வீடியோவில் வரப்போகுது. அதனால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.